இந்த முட்டாள்தனமான கேள்விகளை கேட்பதை நிறுத்துங்கள். அவர் ஏற்கனவே பிறந்து விட்டாரா? அவர் லெபனானில் இருக்கிறாரா? அவர் இந்தோனேஷியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? முட்டாள்தனமான கேள்விகள். ஏறி வற்றி போகும் பொழுது தஜ்ஜாலின் ஒரு நாள் ஒரு வாரத்தை போன்றது எனும் காலகட்டத்தில் இஸ்ரேல் உலகை ஆளும் நாடாக இருக்கும். சஹி முஸ்லீமில் உள்ளது போன்று ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் மரணிப்பார். அவருக்கு பின் யார் ஆட்சியாளர் என்கின்ற விஷயத்தில் சலசலப்பு ஏற்படும். அப்போது மக்காவிலிருந்து ஒரு மனிதர் வருவார். அவருடைய பெயர் என் பெயராகவும் அவர் தந்தையின் பெயர் என் தந்தையின் பெயராக இருக்கும். நபிகளார் கூறிய வார்த்தை, அவருக்கு படர்ந்த நெற்றியும் நீண்ட மூக்கும் இருக்கும். அவர் மக்களால் மஹதியாக அறியப்படுவார். அவர் மதீனாவிலிருந்து விரைந்து மக்காவிற்கு வருவார். அப்போது அவர் மக்காவில் உள்ள மக்களுக்கு மிகவும் அறியப்பட்ட மனிதராக இருப்பார். யாரோ தெரியாத மனிதர் அல்ல, அறியப்பட்ட மனிதராக இருப்பார். அப்போது மக்காவாசிகள் அவரிடம் விரைந்து வந்து வலுக்கட்டாயமாக பையத்து செய்வார்கள். மூமின்களின் தலைவராக அவரை நியமிக்கக்கூடிய சத்திய பிரமாணத்தை செய்வார்கள். அவர் காபாவில் நின்று கொண்டு அவர்களது பையத்துகளை ஏற்பார். பிறகுதான் அவர் தன்னை மஹதி என வெளிப்படுத்துவார். அப்போதுதான் உங்களால் உறுதிப்படுத்த முடியும் மஹதி வந்துவிட்டார் என்று. ஆகையால் இந்த முட்டாள்தனமான கேள்விகளை கேட்பதை நிறுத்துங்கள். அவர் ஏற்கனவே பிறந்து விட்டாரா? அவர் லெபனானில் இருக்கிறாரா? அவர் இந்தோனேஷியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? முட்டாள்தனமான கேள்விகள். அல் மஹதி வரமாட்டார். இஸ்ரேல் உலகை ஆளும் நாடாக மாறும் வரை. அல் மஹதி வரமாட்டார். தஜ்ஜால் தனது பணியை நிறைவு செய்யும் வரை. அல் மஹதி வரமாட்டார். இஸ்ரேல் ஒரு நாள் ஒரு வாரம் என்கின்ற கணக்கில் இந்த உலகை ஆளும் நாடாக மாறும் வரை. அல் மஹதி வரமாட்டார். தபரியா ஏரி முற்றிலும் வற்றி போகும் வரை. ஆதலால் இந்த முட்டாள்தனமான கேள்விகள் கேட்பதை நிறுத்துங்கள். பிறகுதான் தன்னை மஹதியாக அவர் அறிவிப்பார். அந்த நேரத்தில் சூரியன் மற்றும் சந்திரகிரகணங்கள் ஒரே மாதத்தில் ஏற்படும். இது போன்ற கிரகண நிகழ்வுகள் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது. அவர் தன்னை மஹதி என அறிவித்த பின்பு அவரை தாக்க அவரை நோக்கி சாம் தேசத்திலிருந்து ஒரு படை கிளம்பும். அந்த படை அரசாங்கங்களுக்கு கீழ் சண்டையிடும் இராணுவ படையாக இருக்கும். அந்த படை மதீனாவிற்கும் மக்காவிற்கும் இடையே வரும்போது பூமி பிளந்து மண்ணுக்குள் புதைந்துவிடும். இதுதான் அடையாளங்களுக்கெல்லாம் அடையாளம், தலையாய அடையாளம். அப்போதுதான் ஒரு சிறிய சந்தேகமுமின்றி முடிவு செய்யலாம், அவர்தான் மஹதி என்று.